வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இந்திய ரூபாய் மதிப்பு உயர்வு, பங்குச் சந்தையில் ஏற்றம். தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 592 ரூபாய் உயர்வு. புதுக்கோட்டை மீனவர்கள் 19 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. ராமேஸ்வரம் மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டம் ஒத்திவைப்பு. பெண் பலாத்கார வழக்கில் சிக்கிய ராஜஸ்தான் மந்திரி ராஜினாமா. பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்துக்கு பணிந்தது அரசு. விரிவான செய்திகள். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வியாழனன்று நல்ல முன்னேற்றம் கண்டது. அதேபோல பங்குச்சந்தைகளிலும் ஏற்றம் காணப்பட்டது. இந்திய ரூபாயின் மதிப்பு கடந்த சில மாதங்களாக கடும் வீழ்ச்சியை கண்டு வந்தது. கடந்த மாதம் 28ஆம் தேதி வரலாறு காணாத அளவுக்கு சரிவை கண்ட ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக 68 ரூபாய் 85 காசுகளாக வீழ்ச்சியடைந்தது. செப்டம்பர் முதல் வாரத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பொறுப்பேற்ற ரகுராம் ராஜன் ரூபாயின் மதிப்பை ஸ்திரப்படுத்தும் வகையில் சில நடவடிக்கைகளை எடுத்தார். அதன் பலனாக ரூபாயின் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மீட்சி பெற ஆரம்பித்தது. புதனன்று மாலை ஃபாரெக்ஸ் எனப்படும் சர்வதேச அந்நிய செலாவணி சந்தையில் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 63 ரூபாய் 38 காசுகளாக முடிந்தது. வியாழனன்று காலை வர்த்தக துவக்கத்தில் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 61 ரூபாய் 70 காசுகளாக முன்னேற்றம் கண்டது. பிறகு 61 ரூபாய் 64 காசுகளாக மேலும் மீட்சி பெற்ற ரூபாயின் மதிப்பு பிற்பகல் 1:30 மணி அளவில் டாலருக்கு நிகராக 61 ரூபாய் 91 காசுகளாக காணப்பட்டது. இது முந்தைய நாளை காட்டிலும் 1 ரூபாய் 47 காசுகள் அதிகம். அமெரிக்காவின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அந்நிய நாடுகளின் பங்குகளை வாங்கும் நடவடிக்கைகள் தொடர்வது என்று அந்நாட்டு ரிசர்வ் வங்கி புதனன்று எடுத்த முடிவும், நியூயார்க்கில் டாலரின் மதிப்பு சரிவை கண்டிருப்பதும், சிரியாவில் போர் பதற்றம் குறைந்திருப்பதும் ரூபாயின் மதிப்பு அதிகரித்திருப்பதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்திய ரூபாயின் மதிப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் இந்திய பங்குச் சந்தைகளிலும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. மும்பை பங்குச் சந்தையில் சென்செக்ஸின் மதிப்பு மளமளவென உயர்வை கண்டு 20,000-ஐ கடந்தது. பிற்பகல் 2 மணி அளவில் சென்செக்ஸின் மதிப்பு 680 புள்ளிகள் உயர்வை கண்டு 20,641 புள்ளிகளாக காணப்பட்டது. அதேபோல தேசிய பங்குச் சந்தையில் நிப்டியின் மதிப்பும் 205 புள்ளிகள் உயர்ந்து 6,105 புள்ளிகளாக இருந்தது. புதுக்கோட்டையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 19 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இந்திய இலங்கை கடலோரத்தில் எல்லை தவறி செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வது தொடர்ந்து நீடித்து வருகிறது. கைது செய்யப்படும் மீனவர்கள் அந்நாட்டு சிறையில் மாத கணக்கில் அடைக்கப்பட்டிருப்பதால் மீனவ குடும்பங்கள் கடுமையாக பாதிப்படைவதோடு அவர்களின் நிலை குறித்த தகவல் கிடைக்காமல் தவிப்படைந்து வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் ஆகிய பகுதிகளிலிருந்து 40க்கும் மேற்பட்ட படகுகளில் புதன்கிழமை அன்று மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். இந்திய கடல் எல்லைப் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வியாழக்கிழமை அன்று காலை அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 19 மீனவர்களையும் அவர்களுடைய 5 படகையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். பின்னர் அவர்களை இலங்கைக்கு அழைத்துச் சென்ற கடற்படையினர் காங்கேசன் துறைமுகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை சிறையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம் நடத்தும் சூழலில் மீண்டும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்த ரயில் மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டமாக மாற்றப்பட்டது. தமிழக கடல் எல்லைப் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம், நாகை மற்றும் காரைக்கால் பகுதி மீனவர்கள் பலரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கைதாகியுள்ள அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க வலியுறுத்தி வேலை நிறுத்தம் உட்பட பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இக்கோரிக்கையை வலியுறுத்தி வியாழக்கிழமையன்று பாம்பனில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக மீனவர்கள் அமைப்பு அறிவித்தது. இந்நிலையில் மாவட்ட எஸ்பி மயில்வாகனன் மீனவ சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மாவட்டத்தில் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு அமலில் உள்ளதை சுட்டிக்காட்டி ரயில் மறியல் போராட்டத்தை கைவிட வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து மீனவ அமைப்பினர் வியாழக்கிழமையன்று நடத்த இருந்த ரயில் மறியலை வாபஸ் பெற்று அதனை கண்டன ஆர்ப்பாட்டமாக மாற்றியுள்ளனர்.
தமிழக மீனவர்களை 146 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அவங்களையும் படகையும் மீட்கணும்னு சொல்லி நாங்கள் ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருந்தோம். இதில் 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறதுனால நீங்கள் ரயில் மறியல் போராட்டம்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கினதுக்கு இணங்க நாங்கள் அந்த ரயில் மறியல் போராட்டத்தை தள்ளி வச்சுட்டு அதை ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். கடந்த 12 நாட்களுக்கும் மேலாக தொடர் வேலை நிறுத்தத்தில் மீனவர்கள் ஈடுபட்டு வருவதால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல கோடி ரூபாய் வர்த்தக இழப்பும் ஏற்பட்டுள்ளது. பெண்ணை பலாத்காரம் செய்த சர்ச்சையில் சிக்கிய ராஜஸ்தான் அமைச்சர் பாபுலால் நாகர் வியாழனன்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ராஜஸ்தான் மாநில உணவுத்துறை அமைச்சர் பாபுலால் நாகர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த 27 வயது பெண்ணுக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக உறுதியளித்து செப்டம்பர் 11ஆம் தேதி தனது பங்களாவுக்கு அழைத்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் பெண் வழக்கு தொடுத்ததைத் தொடர்ந்து அமைச்சர் நாகர் மீது ஜெய்ப்பூர் போலீசார் செவ்வாயன்று வழக்கு பதிவு செய்தனர். அதைத் தொடர்ந்து ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பாரதிய ஜனதா மகளிர் அணியினர் பெரும் போராட்டத்தை துவக்கினர். அமைச்சர் பாபுலால் நாகரை டிஸ்மிஸ் செய்வதோடு சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட வேண்டும் என முதல்வர் அசோக் கெலாட்டை முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா வலியுறுத்தினார். ஆனால் பெண்ணின் புகாரை கடந்த 2 தினங்களாக மறுத்து வந்த அமைச்சர் பாபுலால் நாகர் வியாழனன்று காலையில் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். முதல்வர் அசோக் கெலாட்டை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்த நாகர் தார்மீக அடிப்படையில் பதவியை விட்டு விலகுவதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் பாலியல் பலாத்கார புகாரில் சிக்கி அமைச்சர் ஒருவர் பதவியை பறிகொடுத்திருப்பது காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. பெண் விவகாரத்தில் சிக்கி பதவியை பறிகொடுக்கும் 2வது ராஜஸ்தான் அமைச்சர் நாகர். ஏற்கனவே நர்ஸ் பன்வாரி தேவி கொலை வழக்கில் சிக்கிய மூத்த அமைச்சர் மகிபால் மதர்னா பதவியை பறிகொடுத்ததோடு 2011ஆம் ஆண்டிலிருந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் காலிங்கராயன் அணைக்கட்டு பகுதியை சுற்றுலா தலமாக்கவும் அங்கு காலிங்கராயனுக்கு சிலை அமைக்கவும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் பாசனம் பெற பாண்டிய நாட்டு தலைவரான காலிங்கராயன் அணை கட்டி கால்வாய் கட்டினார் என்பதை நினைவு கூர்ந்துள்ள முதல்வர் ஜெயலலிதா இதனால் 15,743 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது என்று தெரிவித்துள்ளார். நதிகள் இணைப்பில் முன்னோடியாக திகழ்ந்த காலிங்கராயனுக்கு ஈரோடு மாவட்டம் அணை நாசுவம்பாளையத்தில் சிலை அமைக்கவும் காலிங்கராயன் அணைக்கட்டு பகுதியை சுற்றுலா தலமாக்கவும் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். காவிரியாற்றின் கிளை நதிகளான பவானி, நொய்யலை இணைக்கும் காலிங்கராயன் கால்வாய் பவானி ஆற்றிலிருந்து காவிரி ஆற்றின் ஓரமாக தென்கரையின் 56 மைல்கள் கிழக்காக ஓடி ஆவுடையார் பாறை என்ற இடத்தில் நொய்யல் ஆற்றில் சங்கமிக்கிறது. இப்படிப்பட்ட வலுவான அணையை கட்டியவர் காலிங்கராயன் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதாவுடன் இணையப் போவதில்லை என்று கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சுரங்க ஊழல் விவகாரத்தை தொடர்ந்து கர்நாடக முதல்வர் பதவியில் இருந்து 2011ஆம் ஆண்டு விலகிய எடியூரப்பா பிறகு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகினார். கடந்த ஆண்டு இறுதியில் கர்நாடக ஜனதா கட்சி எனும் புதிய கட்சியை துவக்கினார். இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மீண்டும் தாய் கட்சியில் இணைய எடியூரப்பா திட்டமிட்டார். பாரதிய ஜனதாவுடன் கட்சியை இணைப்பது குறித்து மூத்த தலைவர்களுடன் பெங்களூரில் வியாழனன்று எடியூரப்பா ஆலோசனை நடத்தினார். அப்போது பாரதிய ஜனதாவுடன் கர்நாடக ஜனதா கட்சியை இணைப்பதற்கு கட்சியின் மூத்த தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கூட்டத்துக்கு பிறகு நிருபர்களை சந்தித்த எடியூரப்பா பாரதிய ஜனதாவுடன் கர்நாடக ஜனதா கட்சி இணையாது என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் 2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்போம் என்றும் எடியூரப்பா கூறினார். தேனி அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக 6 பேர் மீது ஆசிட் வீசிய சம்பவம் தொடர்பாக நகைப்பட்டறை உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். தேனி அருகே உள்ள அன்னஞ்சி பகுதியில் ராஜ்குமார் என்பவர் நகைப்பட்டறை நடத்தி வருகிறார். உறவினர் ஒருவர் இறந்ததைத் தொடர்ந்து ராஜ்குமார் இறுதி சடங்குகளை செய்து கொண்டிருந்தார்.
அப்போது அங்கு வந்த செந்தில்குமாருக்கும் ராஜ்குமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜ்குமார் நகைப்பட்டறையில் பயன்படுத்தப்படும் நைட்ரிக் ஆசிடை எடுத்து வந்து செந்தில்குமார் மீது ஊற்றினார். ஆசிட் பட்டதில் ஒரு பெண் உட்பட 5 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்த 6 பேரும் தேனி அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிண்டல் கேள்வி ஒரு பிரச்சனை, அது அங்கே ஆஃப் ஆகி போச்சு. அதாவது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த போய் 5 மணிக்கு மேலே போய் அங்கே போய் ஊற்றினா நமக்கு தெரியுது. 5 பேருக்கு கிருஷ்ணராஜ் 2 பேர் இருக்காங்க, அங்கே காணாவளுக்கு ஒருவர் இருக்காங்க. அப்புறம் அந்த 2 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள அல்லி நகரம் போலீசார் ராஜ்குமாரை கைது செய்தனர். நாமக்கல் அருகே அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். ஈரோட்டிலிருந்து நாமக்கல் நோக்கி தனியார் பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. நாமக்கல் அருகே வேலக்கவுண்டம்பட்டி வளைவில் பேருந்து திரும்பியது. அதிவேகமாக ஓட்டுநர் வந்த நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பஸ்ல நல்ல மழை வேற, பஸ் வேற கொஞ்சம் வேகமா இருந்தது. திடீர்னு பார்த்தா நல்ல மழை வருதுக்கு பஸ் அப்படியே கண்ட்ரோல் கிடைக்கல, போய் பள்ளத்துல போய் அப்படியே சாச்சிட்டாப்ல போய் பஸ் ஸ்டாண்டிங் வேற ஒரு எப்படின்னா ஒரு 70 பேர் பக்கமா இருப்போம் பஸ்ல. நம்ம காய்ச்சல் இருந்துங்க, இதுமாரி ஏஜென்ட் தகவல் சொன்னாங்க. தகவல் சொன்ன உடனே இங்கிருந்து கார் எடுத்து போனோன்னு ஒரு 9 டிக்கெட்டுங்க, ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. எடுத்து வந்து நாமக்கல்ல ஜிஹெச்ல சிஎம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள வேலக்கவுண்டம்பட்டி போலீசார் தப்பியோடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பயணிகளுக்கு மாவட்ட கலெக்டர் தட்சிணாமூர்த்தி, எஸ்பி கண்ணம்மாள் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் இந்தியா முழுவதும் 6000 தாலுகாக்களில் வானிலை தகவல் மையம் அமைக்கப்படும் என இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். வானிலை மைய தென்மண்டல இயக்குநர்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் LS ரத்தோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரத்தோர், வானிலை செய்திகளை விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் நாடு முழுவதும் 240 மாவட்டங்களில் 6000 தாலுகாக்களில் வானிலை தகவல் மையங்களை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், வானிலை செய்திகளை குறுஞ்செய்திகள் மூலம் அறிந்து கொள்ளும் வகையில் 34 லட்சம் விவசாயிகளுக்கு தகவல் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். Till yesterday we have disseminated 30 lakh messages to about 2.8 lakh farmers. That is presently we are doing only for about 200 cities. We have to enlarge the base for that. So these are the 3 initiatives we have taken. There are about 600 odd rural districts and so about 6,000 blocks. Out of 600 districts, we have chosen 240 districts to be implemented in the 12th plan period. இந்த ஆண்டு முன்னதாகவே தொடங்கிய தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்துள்ளதாகவும், தமிழகத்தில் இயல்பை காட்டிலும் 19% அதிகமாக இவ்வாண்டு பருவமழை பெய்துள்ளதாகவும் ரத்தோர் கூறினார். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 20ஆம் தேதி துவங்கும் எனவும், இயல்பை காட்டிலும் 5% மேல் கூடுதலாக பெய்யக்கூடும் என்றும் ரத்தோர் தெரிவித்தார். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை திடீரென்று உயர்ந்தது. வியாழக்கிழமையன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 592 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 22,824 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,853 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 2 ரூபாய் 40 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 55 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 51,390 ரூபாயாக இருந்தது. ஹரியானாவில் காதல் ஜோடி கொடூரமாக கௌரவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஒரே கோத்திரத்தைச் சேர்ந்த ஆணும் பெண்ணும் காதலிப்பதை வட மாநிலத்தவர்கள் ஏற்பதில்லை. அதுபோன்ற ஜோடிகளை பெற்றோர்களே கௌரவ கொலை செய்வது அதிக அளவில் நடந்து வருகிறது. ஹரியானா மாநிலம் ரோத்தக் மாவட்டத்தில் உள்ள கர்ணாவதி கிராமத்தைச் சேர்ந்த நிதி என்ற கல்லூரி மாணவியும் தர்மேந்தர் என்ற கல்லூரி மாணவரும் காதலித்தனர். இருவரும் ஒரே கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். இதனால் காதலுக்கு எதிர்ப்பு ஏற்படவே இருவரும் டெல்லிக்கு ஓட்டம் பிடித்தனர்.
தாங்களே முன்னின்று திருமணம் செய்து வைப்பதாக நிதியின் பெற்றோர் அளித்த உறுதிமொழியை ஏற்று காதல் ஜோடி புதனன்று கிராமத்துக்கு திரும்பியது. வீட்டுக்கு வந்த காதலர்களை நிதியின் தந்தை மற்றும் உறவினர்கள் கொடூரமாக தாக்கினர். ஊரார் கண் முன்னிலையில் இளம் மனைவி நிதியை கொடூரமாக அடித்துக் கொன்றனர். தர்மேந்தரை தலையை துண்டித்து கொன்று மைதானத்தில் வீசினர். அவசரமாக நிதியின் சடலத்தை எரிக்க முயன்றபோது போலீசார் விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றினர். பிறகு இரு சடலங்களையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து நிதியின் தந்தை உள்ளிட்ட 4 கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஹரியானா முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடாவின் சொந்த ஊரான ரோத்தக்கில் அரங்கேறியுள்ள இந்த கொடூர கொலைகள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.